இது வரைக்கும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தம்ப்நெயில் பார்த்து இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கும் நான் முதல்ல ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாங்க, நம்ம இப்போ வந்து இந்த சிம்னி எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நான் கை வச்சுருக்க அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் கொஞ்சம் வந்து வெளியே வந்துட்டு, அது ஆக்சுவலி வந்து எல்இடி லைட்டு தான். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்காகனாக்கா, நைட்டில் நம்ம இப்போ குக் பண்ணுறோம், அப்போ நமக்கு போதுமான வெளிச்சம் இல்லைன்னா இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அது எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகலை. ஸோ முதல்ல வந்து கிச்சன் மேடையை நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய கிச்சன் பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். எங்களுது பார்த்தீங்கன்னா லோ ரூஃபு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சிப்னி வந்து மேலே அந்த வெளியே போகிற அந்த பைப்பு வந்து நமக்கு வாங்கலை. ஸோ இது இடிக்கிறதுக்கும் முடியாது இப்போதைக்கு. அதனால் இந்த சிம்னியில் வந்து புகை போகிற அந்த கூண்டு இல்லாமல் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணுறோன்னா, முதல்ல இதோட வித்து பிரெத்து எல்லாமே வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, நமக்கு கரெக்டாக ஆள் தெரியும்னா அவங்க நம்ம வீட்லேயே பண்ணலாம். இதுக்கு தனியாக வந்து ஆள் அசைன் ஆகலை. நம்ம இதை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக அவங்களே வருவாங்க ஃபிக்ஸிங்க்கெலாம். ஆனால் இதுக்கு வராதனால நம்ம வீட்டில் தெரியும்னாக்கா நம்ம பண்ணலாம், இல்லைனா வெளியே ஆள் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு வீட்டில் நல்லா தெரியுன்றனால அவரே பண்ணிட்டாரு. இப்போ இது ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த ஃபேனுக்கு கீழே வெளியே வர்றது அந்த சக் பண்ணி இழுக்கும் இல்லையா புகை. ஸோ அதோட ஃபில்டர் அது. ஸோ அந்த ஃபில்டர் தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பின்னாடி வந்து 2 சொன்ன இல்லையா ஹோல் இருக்குன்னு, அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துகிட்டு பின்னாடி அங்கே ஆணி அடிச்சிடணும். அந்த ஆணியில் இப்போ நம்ம எப்படி ஃபோட்டோ ஆல்பம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அதை மாட்ட போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல வந்து நம்ம பின்னாடி அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் கரெக்டாக நம்ம வந்து ஹோல் பண்ணணும். இப்போ இது நம்ம ட்ரில்லிங்கில் பண்ணுறோம், டைல்ஸில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நல்லா அது கரெக்டாக பண்ணுவீங்க, இதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதில் கிளாம்பும் கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை முதல்ல ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வச்சுட்டு அந்த கிளாம்ப் வச்சு டைட் பண்ணிடணும். அளவு கரெக்டாக வச்சுருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மாட்டிட்டோம் நம்ம இந்த வாட்டி. இந்த கேப் வந்து நம்ம இந்த பைப் செட் பண்ணுறதுக்கு போதுமான கேப் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தான் நம்மளுடைய எல்லாருடைய புகையும் வந்து இழுக்கிறதுக்கான ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் சொன்ன இல்லையா, இப்போ தான் வந்து நம்ம பைப் செட் பண்ண போகிறோம். ஒயரிங் வேலைலாம் பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்கிறது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஓட்டுற சத்தம் கேட்குது, லைட்டு எரியுது. அதே மாதிரி லைட்டுன்றது பவர் பட்டன் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கேன், இங்கே ஸ்விட்சஸ் இருக்குது. சிங்கிள் பட்டன், டபுள் பட்டன், ட்ரிபிள் பட்டன், அப்புறம் இன்னொரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு. ஸோ லைட்டு எரியுதான் தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ ட்ரில்லிங் போட்டதுனால அடுப்பு மேடை ஃபுல்லாகவே தூசி ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டக் பைப் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வர கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் ஒரு 2 days கழிச்சு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இது கூடவே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால் பேப்பர் மாதிரி இருக்குது, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதுக்கு இந்த பைப்பு கூட. அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டிய, அதாவது எதுவுமே உள்ளே வராமல் இருக்க அந்த ஒரு க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ சென்டிமீட்டர் வாங்கினாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்ட்டில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேவையான அளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோன்னா, அந்த வெளியில் போகும்னு சொல்லி ஒரு கேப்பு, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல டைட் பண்ணணும். ஸோ புகை வந்து எதுவுமே ஃபாயில் தான், அந்த டக் பைப்புமே ஃபாயில் மாதிரி தான் இருக்குது. அதுவும் அப்புறம் இந்த ஸ்டிக் பேப்பர், அந்த ஸ்டிக் பண்ணுறதும் ஃபாயில் பேப்பர்னால உங்களுக்கு நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம்.
மேலே நான் ஒரு கேப் காமிச்சேன் இல்லையா அந்த புகை போகிறதுக்கு, ஸோ அந்த இடத்துலையும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பைப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது விழாமல் இருக்கிறதுக்காக கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சிம்னி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.